கல்வி திறன் மேம்பாடு எப்படி இருக்க வேண்டும், அரசு என்ன சொல்றாங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு திமுகவுடைய மேடைக்கு போனீங்கன்னா ஆபாச பேச்சுக்கள், அவங்க பேசுறது எல்லாமே ஒரு ஆபாச பேச்சுக்கள். அதை கைத்தட்டுறதுக்கு ஒரு 100 பேர். அதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க எல்லாம் கைத்தட்டுறாங்களே, அப்ப நம்ம சரியான பாதையில தான் போறோம் அப்படின்னு ஒரு மாய உலகத்தில் அமர்ந்திருக்கின்றார். நிச்சயமாக 2026 தேர்தலில் 200 சீட்டு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு மாய உலகத்தில் இருக்காரு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய திமுகவினுடைய தொண்டர்கள் அந்த ஆபாச பேச்சுக்கு கைத்தட்டுறாங்க. 2 நாட்களுக்கு முன்பு ஒரு திமுகவினுடைய அமைச்சர் சொல்றாங்க, வடநாட்டில் பாருங்க பன்னிக்குட்டி குட்டி போடுற மாதிரி எல்லாம் குட்டி போடுறாங்க, அதற்கும் கைத்தட்டுறாங்க. அதற்கு 2 நாளைக்கு முன்னாடி இன்னொரு அமைச்சர் சொன்னாங்க, வடநாட்டில் ஒரே ஒரு பெண் 5 பேருக்கு திருமணம் பண்ணிக்குவாங்க, அதுக்கு 4 பேர் கைத்தட்டுறான். பீகார்ல உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்க எல்லாமே தொழிலாளிகளாக மட்டும்தான் இருக்கிறாங்க, அதுக்கு 4 பேர் கைத்தட்டுறாங்க. ஏன்னா இவர்கள் யாருமே கும்மிடி பூண்டியை தாண்டி பாரதம் எப்படி இருக்குன்னு பார்த்தது கிடையாது. திமுக காரங்களுக்கு எதற்கு இதனுடைய சக்தி தெரியலங்க ஐயா. யாருமே படிச்சு அங்க அதிகாரத்துக்கு வரல. அக்கா தமிழிசைக்கா சொன்னாங்க, நான் படித்தேன், எத்தனை சப்ஜெக்ட்ல பாஸ் ஆனேன், இதெல்லாம் பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் டிகிரி வாங்கியிருக்காரா தெரியாது, எங்க படிச்சாரு தெரியாது, அவர் பரீட்சை பேப்பர் யார் எழுதுனா தெரியாது. தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் இந்த ஊரை சார்ந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவர் இன்னும் இதைவிட முக்கியமான பொறுப்பு இருக்கு, அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர். நான் ஏதோ உங்க கைத்தறலுக்காக சொல்லிங்க, அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய உண்மையான தலைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அது பாடல் வெளியீட்டு விழா, உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னாடி எங்கேயாச்சும் போறது, இதெல்லாம் தாண்டி கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா கல்வித்துறையை பற்றி பேசுவார். இவர்களுக்கு கல்வியை பற்றி என்ன தெரியுங்க? யோசிச்சு பாரு. உங்களுடைய குழந்தைகள் என்ன படிக்கணும் என்ன தெரியணுங்க? தெரியாது, தெரியாது. ஒரு அமைச்சரையும் பாருங்க. காந்தி, காந்தின்னு ஒரு பேர், சரி ஏதோ காந்தி மாதிரி இருப்பாருன்னு நினைச்சீங்கன்னா, 1990 காலகட்டத்தில் கள்ளச்சாராயம் காட்சி குண்டா ஆக்ட்ல ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய காந்தி. ஒருத்தருடைய சரித்திரத்தை பாருங்க. செந்தில் பாலாஜி 5 கட்சி மாறி வந்து சாராய் அமைச்சர், 1.5 வருஷம் ஜெயிலுக்கு போனாரு. அடுத்து 5 வருஷமா 10 வருஷமா நமக்கு தெரியாது ஜெயிலுக்கு போறாரு, அவர் ஒரு அமைச்சர். அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு, சென்னையில் ரவுடி ஷீட்டர், சென்னையில் ரவுடி ஷீட்டர், ரவுடி சரித்திர பதிவேட்டில் பெயர் இருந்த ஒருவர் அறநிலைத்துறையினுடைய அமைச்சர். யோசிச்சு பாரு, நாடு விளங்குமா? அமைச்சர் ரகுபதி பக்கத்து மாவட்டம், அவர் மேலேயே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாருன்னு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அவர்தான் சிறைத்துறை நீதித்துறையினுடைய அமைச்சர். நாடு விளங்குங்களா? விளங்கு பாருங்க. ஒரு அமைச்சருடைய சரித்திரத்தை பாரு. இந்த கூட்டு களவாணிகள்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்ய போறாங்களாம். ஒரு ரவுடி கிளாஸ் எடுத்தா ரவுடி தாங்க கிடைப்பான், நல்ல ஆசிரியர் கிளாஸ் எடுத்தா நல்ல பையன் கிடைப்பான். அதனால் இந்த கூட்டு களவாணிகள், சிறைக்கு சென்றவர்கள், மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள், ரவுடிகளாக இருந்தவர், கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்க அதை ஏத்துக்குவீங்களா? அன்பு சொந்தங்களே, நீங்க அதை ஏத்துக்குவீங்களா? கர்ம வீரர் காமராஜர் ஐயா கல்விக் கொள்கையை பத்தி சொன்னா ஏத்துக்கலாம், புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா சொன்னா ஏத்துக்கலாம். தன்மை இருக்கிறது. அரசியல் தலைவராக இருந்து அதுபோல் மாண்போடு வாழ்ந்திருக்கின்றார். அவர் ஒருவேளை குற்ற பின்னணியில் இருப்பவர்கள் அமைச்சர்கள் என்று சொல்லுவது பாஜக மாநிலம் ஆளுகின்ற அந்த மாநிலத்தை சார்ந்த அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினரையும் மனதிலே வைத்து சொல்லியிருப்பார் நினைக்கின்றேன். அதேபோல் படிக்காதவர்கள் எப்படி பள்ளியை பற்றி பேசலாம் என்று சொல்லுகிறார். ஒருவேளை அவர் காமராஜரை களங்கப்படுத்துவது போலதான் இந்த கூற்று இருக்கின்றது. படிப்பிற்கும் மனதிற்கும் சேவைக்கும் சம்பந்தமில்லை. மனதார மனிதாபிமானத்தை கொண்டிருப்பவர்கள் யார் உயர் பதவிக்கு வந்தாலும் மக்கள் சேவையை தலையாய கடமையாக ஏற்று செயல்படுவார்கள் என்பது அண்ணாமலை போன்ற தற்கூறிகளுக்கு தெரியாது. குற்ற பின்னணியில் இருக்கக்கூடிய அமைச்சர்னு சொல்லும் போது அமைச்சர் சேகர் பாபு சென்னையில் ரவுடி சரித்திர பதிவேட்டில் இருந்தவர்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு. அவர் அண்ணாமலை அங்கே டூ போலீஸு லஞ்சம் வாங்கின பேர் வழின்னு நான் கூட கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஆதாரம் எல்லாம் எது வேணா வாய்ப்புதான் மாங்காய் புல்தான் பேசுவதெல்லாம் பத்திரிகையாளரும் அதை திரும்ப சொல்வது எப்படி நியாயம்?
ஏதாவது ஆதாரத்தை காட்டி அவர் குற்றச்சாட்டு சொல்லியிருந்தால் நீங்கள் கேட்கலாம். போகிற போக்கில் ஏதாவது வாரி தூட்டி விட்டு போனால் எப்படி முறையாகும்? அது ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கள். திமுகவுல அண்ணாவின் காலத்திற்கு பிறகு கூண்டு கிளியாக உள்ளனர், அவர்களுக்கு மக்களை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. அண்ணாவால் வளர்க்கப்பட்டவர் கூண்டு கிளி அல்ல, கூவும் குயில்கள். இந்த இயக்கம் என்பது விதையாக பேரறிஞர் பிறந்தகை அண்ணாவால் விருட்சமாக வாழும் மனித புனிதர் கலைஞரால் இன்றைக்கு மரமாக அன்பு தலைவர் தளபதி அவர்களால் வளர்க்கப்பட்டு பல கோடி மக்களுக்கு நிழல் தருகின்ற ஒரு இயக்கமாக இந்த இயக்கம் இருக்கின்றது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் கூவுகின்ற குயிலாகத்தான் இருக்கின்றது, கூண்டு கிளியாக அல்ல. இதற்கெல்லாம் ஊசிப்போன பண்டமாக இருக்கின்ற பாரதிய ஜனதாவை 2026 மக்கள் தூக்கி எறிவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். சிறை கெஞ்சாத சிங்கங்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தவர்கள். மாங்குயில் கூவிடும் பூஜை தான் எங்களை மாற்ற நினைக்கும் சிறைச்சாலை. அவரை போல் வாய்க்கு வந்ததெல்லாம் நீதிமான்களையே அவர் தலைக்கு மேல் இருப்பதற்கு ஒப்பாக பேசுபவர் நாங்கள் அல்ல. எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு ஆகிய கொள்கையின்படி செயல்படுபவர். வரட்டும், சிறை என்றாலும் சிரித்த முகத்தோடு எதிர்கொள்வதற்கு தயாராக இருப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். 2026 தேர்தலில் 200 தொகுதிகளை வெல்வோம் என்ற ஒரு மாய உலகத்துல இருக்காங்க. கும்முடி பூண்டியை கூட தாண்டாதவர்களுக்கு பாரத நாட்டை பற்றி என்ன தெரியும்னு அதே அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இன்றைக்கு ஒன்றியத்தையே எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்தியாவினுடைய வரைபடத்தின் கீழே இருக்கின்ற தமிழ்நாட்டை இந்தியாவுடைய வரைபடத்திற்கு மேலே இருப்பவர்கள் அத்தனை பேரும் திரும்பி பார்க்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் அது கும்முடி பூண்டியா அல்லது டெல்லி செங்கோட்டையா என்பதை ஏற்கனவே நடந்து முடிந்த தேர்தலில் 40க்கு 40 என்று பெற்று அலறவிட்டு இருக்கின்றோம். 2026 200 என்பது நிச்சயம், 234 என்பது லட்சியம் என்றுதான் எங்களுடைய பயணம் அமைந்திருக்கின்றது. அவங்களுக்கு ஒரு கேள்வி. தமிழகத்தினுடைய எண்ணிலடங்கா பாராட்டுக்கு உள்ளாகி இருக்கின்ற நிதிநிலை அறிக்கையின் பலனை மக்களுடைய எண்ணங்களுக்கும் தமிழ்நாடு தாண்டி ஒன்றியத்தளவிலும் உலக அளவிலும் இன்றைக்கு புகழப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட அபாண்ட குற்றச்சாட்டுகளால் இந்த நிதிநிலை அறிக்கையினுடைய மகோதனத்தை குலைப்பதற்காகத்தான் இப்படி தமிழக அரசின் மீது அவதூறுகளை அள்ளி வீசுகிறார்கள் என்று நான் பதில் கூறுகிறேன். இது திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி வந்தவர்கள் இதுவரையில் ஏமாந்ததில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பாமல் தான் இதுவரையில் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள். நிச்சயம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற உறுதிமிக்க ஒரு செயல்திறமிக்க முதலமைச்சரை தமிழகம் பெற்றிருப்பதால் 2026 நோக்கி பயணத்தை மேற்கொண்டிருப்பவர்கள் ஒரு சிலர் பகல் கனவு, மணலிலே கயிறை திரிக்கலாம், வானத்தை வில்லாக்கலாம் என்று சொல்பவருடைய பேச்சுக்களை எல்லாம் தமிழக மக்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. நிச்சயம் இயன்ற வரையில் பொருளாதார சூழ்நிலையோடு நிச்சயம் தமிழக மக்களுக்கு நீங்கள் கூறியவர்களுக்கு நிச்சயம் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அவர்களை நிறைவேற்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பாடுபடுவார். ஒன்றியத்தை பொறுத்தளவில் இன்றைக்கு அதிகார குவியலும் பொருளாதார குவியலும் ஒரே இடத்தில் குவிந்திருப்பது சர்வாதிகாரத்திற்கு ஒப்பாகும். ஒரு பந்தியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற சக மனிதர்களுக்கு பரிமாறுகின்ற பொழுது ஒருவருக்கு வடை, பாயாசம், கூட்டு பொரியலோடு பரிமாறுவது, ஒருத்தருக்கு வெறும் மோர் சாதம் அளிப்பது என்ற நிலையிலே ஒன்றிய அரசு இருப்பதால் தான் இப்படிப்பட்ட சூழல்கள் சற்று காலதாமதமாக நிறைவேற்றுகின்ற வாக்குறுதிகளாக மாறுகின்றன. ஆகவே நிச்சயம் இவையெல்லாம் உடைத்தெறிந்து கஜானா காலி என்றாலும் தன்னுடைய மதிநுட்பத்தில் இருக்கின்ற செயல்பாடுகள் காலி இல்லை என்ற வகையிலே நிச்சயம் அனைத்து திட்டங்களையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் நிறைவேற்றி காட்டுவார். நன்றி. வேற நிறைய கூட்டாச்சு, இதுக்கு மேலேயே போட போறீங்க, வாங்க. அதான் உப்பு சப்பையில நீயே அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிற. பயம் பிரட்டி போடுகின்றது. ஒன்றியத்தை இணைக்கின்ற வலுவுள்ள ஒரு ஒருங்கிணைப்பாளராக அதிரடியாக களத்திலே நின்று இரும்பு மனிதன் என்று வல்லபாய் பட்டேலுக்கு பிறகு போற்றப்படுகின்ற ஒரு முதல்வர் இருக்கின்ற மாநிலம் இந்த மாநிலம். இவரை பார்த்து இப்படி உப்புச்சப்பில்லை என்பவர்களுக்கு 2026 மக்கள் சப்பை கட்டை கட்ட தயாராக இருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.